Hi viewers, welcome to my channel Mr. Blaster. நாம் தொடர்ச்சியாக verbs பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் helping verbs பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவதாக நாம் primary helping verbs இல் be verbs, do verbs, have verbs இந்த மூன்று விடயங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த modal verbs பற்றி நாம் பார்க்கின்றோம். இதனை semi helping verbs என்றும் அழைப்பார்கள். இந்த semi என்றால் பகுதியான helping verbs. இந்த modal verbs என்றால் இவை பிரதான வினை main verbs ஒன்றுடன் helping verbs துணை வினை சொல்லாக சேர்ந்து வந்து சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும். உதாரணமாக ability ஆற்றல் அல்லது இயலுமையை குறிப்பிடுவதற்கு நாம் இந்த modal verbs-னை பயன்படுத்துவோம். மேலும் permissions அனுமதி கேட்பதற்கு நாம் இந்த modal verbs-ஐ பயன்படுத்துவோம். மற்றும் possibility சாத்தியத்தன்மை, சாதகத்தன்மை இவ்வாறான விடயங்களை நாம் பிரதானமாக இந்த modal verbs மூலமாக வெளிப்படுத்துவோம். இதனை எவ்வாறு நாம் மேற்கொள்ளலாம் என்பது பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ்களில் நாம் மிகவும் தெளிவாகவே தெளிவுபடுத்தவிருக்கின்றோம். இப்பொழுது இந்த modal verbs எவை என்பது பற்றியே இன்றைய வீடியோவில் தெளிவு பெற இருக்கின்றோம். modal verbs என்றால் ஒரு helping verb. ரைட், இதில் என்ன சொற்கள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். will, இந்த will என்பது எதிர்காலத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக நாம் பாவித்திருக்கின்றோம். ஆனால் இது will என்பதை பயன்படுத்தி நாம் சில விடயங்களை ஆங்கிலத்தில் கேட்டுக்கொள்வோம். அதாவது will என்பதை பயன்படுத்தி நாம் ஒரு விடயத்தினை உறுதியாக செய்வோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த will என்பது பாவிக்கப்படும். இது பற்றி தெளிவான விளக்கங்கள் பின்பு வரவிருக்கின்றது. இப்பொழுது என்ன சொற்கள் இந்த modal verbs-இல் வருகின்றது என்பதை பற்றியே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். will, would, wilலினது past tense தான் would என்று சொல்வோம். shall, should, இந்த shallினது past tense தான் should. can, could, can என்றால் முடியும், could என்றால் முடிந்தது என்று கருதப்படும். ஆகவே canனுடைய past form தான் இந்த could. may, might, mayனுடைய past form தான் இந்த might. must, கட்டாயம். ought to, need to, used to என்ற இந்த இந்த 12 பிரதானமான சொற்களே இந்த modal verbs-னுள் அடங்கும்.